இந்த படத்தோட ஆரம்பத்தில் டெல்லியில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அப்புறம் அமைச்சரோட ஒரு மீட்டிங்கை காட்டுறாங்க. அந்த மீட்டிங்கில் கூடி சீக்கிரம் இங்கே ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, அதுக்கு நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் வர போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாரோ ஒரு பாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த தீவிரவாதி நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த போலீஸில் 2 பேர் கிளம்பி தயா எத்தி அப்படிங்கிற 2 பேரை தேடி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கதை ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துக்கு வருது. அங்கே ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலைப்பகுதியில் 4 ஊர் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி இல்லீகல் வேலைக்கெல்லாம் உதவுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போலீஸ் குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கடல் வழியாக எங்களுக்கு ஒரு சரக்கு வருது, அந்த சரக்கு எடுத்து கொடுக்கணும், அதுக்கு பைரா அப்படிங்கிறவரால தான் முடியும் அப்படின்னு அவரை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி போகிறப்ப அங்கே வெளியில் இருக்கிற ஒரு கேரக்டரை பார்க்குறாங்க. அந்த கேரக்டரில் தான் பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம போலீஸ் இந்த மாதிரி சரக்கை எடுத்து கொடுத்தா அவர் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடுத்து இந்த மாதிரி நிறைய வைர மோதிரம் தரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மோதிரத்தை அவர் கடலுக்குள்ளே போட்டுறாரு. உடனே அவர் கடலுக்குள்ளே குதிச்சு அந்த மோதிரத்தை எடுக்க போகும்போது பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிணங்கள் இருக்குது, அது எலும்பு கூடுகளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து திகைச்சு போன அவர் மறுபடியும் அந்த போட்டுக்குள்ளே ஏறிடுறாரு. ஒன்றுமே புரியாமல் அந்த போலீஸ் பயந்து போய் போட்டில் உட்காந்தா இங்கே அந்த பிரகாஷ் ராஜ் சார் கேரக்டர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க 4 ஊர் இருந்துச்சு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலைவர் இருந்தாங்க. அதுல முக்கியமா 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் பைரா, இன்னொருத்தர் பேர் தேவாரா. இந்த தேவாரா தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே சுதந்திர போராட்ட காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு வர வேண்டிய சரக்கு எல்லாத்தையும் தடுத்தாங்க. சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வச்சாங்க. அதுல இங்க ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களோட ரத்தங்கள்லாம் கலந்து இந்த இடத்துல கடல் ரொம்ப சிகப்பா மாறுச்சு. அதனாலதான் இந்த இடத்துக்கு செங்கடல் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதுவும் இல்லாம சுதந்திரத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு எந்த வழியுமே இல்லை. அதை பயன்படுத்திக்கிட்ட முருகன் அப்படிங்கிற அரசியல்வாதி அவருக்கு இல்லீகலா வரக்கூடிய சரக்கெல்லாம் இவங்களை வச்சு திருட வச்சாரு அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது கப்பல்ல இல்லீகலா வர சரக்கை இவங்க கடல் மூலமா எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அவர் பணம் கொடுப்பாரு. அந்த பணத்தை வச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவாரா கூட ஒருத்தர் கடலுக்கு வந்திருப்பாரு. அவர் அங்கே இறந்திருப்பாரு. அவரோட பையன் வெளியூருக்கு போய் படிக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்படுவாங்க. அதனால அந்த குடும்பத்தையும் நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு சூழ்நிலையில் அவங்க ஊர்ல ஒரு ஆயுத பூஜை நடக்குது. இந்த ஆயுத பூஜை சடங்கு என்ன அப்படின்னா, 4 ஊர் சேர்ந்து ஆயுத பூஜை கொண்டாடும் போது அங்க அவங்க சண்டை போட்டு அங்க இருக்கிற ஆயுதங்களை அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போவாங்க. அந்த ஆயுதங்கள் அவங்க ஊருக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது, எந்த தோஷமும் இருக்காது அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கை. ஒவ்வொரு தடவையும் யார் ஊருக்கு அந்த ஆயுதங்கள் போகணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைராவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவன் சொல்றதா அங்க சட்டமா அப்படின்ற ஒரு கோபத்தோட தேவராவை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த சூழ்நிலையில் அந்த ஆயுத பூஜைக்கு அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, வெளியூருக்கு போய் படிக்க போனான்ல, அவன் ஊருக்கு திரும்பி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடக்குது. எல்லாரையும் கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. அதுல அந்த பையன் இறந்துடுறான். இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பையனோட அம்மா பேசாம நான் அவன் கூட இவனுக்கு கடலுக்காக அனுப்பிச்சிருப்பேன், இப்ப பார்த்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா இந்த அரசியல்வாதி முருகன் இன்னொரு வேலையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க கடலுக்குள்ள போயிட்டு இல்லீகலா சரக்கு எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் கிட்ட மாட்டிடுவாங்க. அங்க கடற்படை அதிகாரி இவங்க கிட்ட, உங்க முன்னோர்கள்லாம் இந்த நாட்டை காக்கிறதுக்காக நிறைய வேலை பார்த்தாங்க, நாட்டுப்பற்றோட இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, நீங்க எடுத்துட்டு வந்த இந்த சரக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நீங்க அந்த சரக்கு மட்டும் தான் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும், ஆனா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது, நீங்க எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க, நான் அதை தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த கடற்படை அதிகாரி இவங்க கிட்ட, உள்ள ஆயுதங்கள் இருக்கு, முக்கியமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பகுதியில் ஒரு அட்டாக் நடந்துச்சுல்ல, அதுல செத்து போனாலும் உங்க பையன், அவன் சாவறதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க இந்த மாதிரி இல்லீகலா கடத்தி கொடுக்குற ஆயுதங்களை வச்சுதான் அவங்க இந்த அட்டாக்கே பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி உட்காந்துடுறாரு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியல. அதனால இனிமே இந்த மாதிரி வேலையை யாருமே பண்ணக்கூடாது, நம்ம இல்லீகலா வர இந்த மாதிரி சரக்கெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துறாரு. ஆனா இந்த முடிவு அங்க இருக்கிற பைரால இருந்து யாருக்குமே பிடிக்கல. ஆனா அங்க தேவாரா சொல்றதுதான் சட்டம், அவரை மீறி எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் தேவாரோட பேச்சை கேட்காம ஒரு குரூப் கடலுக்கு போற மாதிரி போறாங்க. ஆனா அவங்க கடலுக்குலாம் போகல, தேவாரா அந்த இடத்துக்கு வர வச்சு அவரை கொல்றதுதான் பிளானு. அந்த இடத்துல தேவாரா எல்லாரு கூடயும் சண்டை போட்டு அவங்கள கொன்னுட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற கல்லுல ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காரு.
நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நம்ம இனிமே வாழ்வாதாரத்துக்காக இந்த மாதிரி இல்லீகல் வேலையை பார்க்கக்கூடாது. அப்படி என்ன மீறி யாராவது பார்க்க வந்தீங்கன்னா அவ்வளோதான், உயிரோட திரும்பி வரமாட்டீங்க. இந்த மாதிரி அந்த கல்லில் எழுதி வச்சுட்டு அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாராவது இல்லீகலாக அவரை சரக்கு எடுக்கிறேன்னு சொல்லி கடலுக்குள்ள போனா அவங்க உயிரோட திரும்ப வர முடியாது, அதாவது தேவாரா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையன் வளர்ந்து பெரியவன் ஆகிறான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேவாரா மறைஞ்சிருக்கான்ல, அவனை எப்படியாவது ஊருக்குள்ள வர வச்சு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரா முடிவு பண்றான். இப்போ அந்த பைரா முடிவு பண்ணது நடந்துச்சா? தேவாரா மறைஞ்சிருந்தார்ல, அவர் எப்போ ஊருக்குள்ள வந்தாரு, சண்டைனா பயந்து பயந்து ஓடுற தேவாரோட பையன் என்ன பண்ணா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமான திரைக்கதையில் சொல்லியிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சது. அதாவது அந்த கப்பல்ல இருந்து எடுக்கிற சரக்கெல்லாம் அவங்க எடுத்துட்டு வரும்போது அதை டீட்டெயிலாக காட்டுறேன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப லேக் அடிக்குது. ரெண்டாவது இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து சலிச்சு போன சீன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் போகுது. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு வேலையே இல்லை, செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க வராங்க, அவங்களுக்கு பெருசாக ரோல் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் பைராவா நடிச்சிருந்த சாயிஃப் அலி கான், அப்புறம் இன்னும் சில கேரக்டர் ரோல்ஸில் நடிச்சிருந்த எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதில் எந்த விதமான ஒரு புது ரைட்டிங்கே இல்லை, எல்லாமே ரொம்ப சலிப்பை தான் கொடுத்தது. எப்படா அந்த படம் முடியும் அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு. ஆனால் இந்த படத்தை நம்மளை கொஞ்சமாவது பார்க்க வைக்கிறது என்ன அப்படின்னா அனிருத்தோட மியூசிக் தான். அவரும் ஒரு சுமாரான சீனை எப்படியாவது தூக்கி நிறுத்த மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வேலை பார்த்துருக்காரு. ஆனால் இதோட ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால எதுவுமே நிற்கல, ரொம்ப லேகாக தான் இருந்தது. இதில் இவங்க படத்தோட கடைசியில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாமே நம்ம செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிருவோம். அதுவும் இல்லாமல் எண்டில் செகண்ட் பார்ட்டுக்காக ஒரு லீடு வைக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க வந்து பாகுபலி பார்ட் 1ல் எண்டில் வர ட்விஸ்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, அது ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த படம் ஓடுது. ஆனால் அந்த அளவுக்கு இந்த படத்தில் கதையே இல்லை. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப லேகா சாதாரணமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் மற்றபடி இந்த படத்தோட டெக்னிக்கல் அம்சங்கள்லாம் சிறப்பாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னணி மியூசிக், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸே இதோட கதையும் இதோட திரைக்கதையும் தான். இந்த படத்தெல்லாம் பார்ட் 1லேயே முடிச்சிருக்கலாம், இதுக்கு எதுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியல. மொத்தத்தில் ஒரு நார்மல் தெலுங்கு படத்தில் இருக்கக்கூடிய அந்த விறுவிறுப்பு தன்மை கூட இந்த படத்தில் இல்லை. 3 மணி நேரம் நான் அந்த ஹீரோக்காக இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்க. மற்றபடி படம் பார்த்தவங்களாம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.